ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்டானதை ஒன்னு இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, ஹென்றி பாஸ்போர்ட் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் வந்து தரவரிசையில் இன்டர்நேஷனல் லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 77வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ அடுத்து 2025 ஆண்டுக்கான ஃபைட் மகளிர் உலகக்கோப்பை சதுரங்க போட்டியை வென்றவர் யாருன்னா திவ்யா தேஷ்முக். ஸோ செஸ்ஸுக்கான இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல உமன்ஸ் டிவிஷன்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து உடல்நலை குறைவு காரணமாக 2025 ஜூலை 21 அன்று இந்தியாவின் துணை தலைவர் பதவியிலிருந்து விலகியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீப் தன்கர். ஸோ இவர் தான் ஹெல்த் இஷ்யூவால நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார். இவருக்கு பதிலாக தான் விபி ராதாகிருஷ்ணன் வந்து வந்திருக்காங்க. அடுத்து சர்வதேச 2024-25 ஸ்வச் சேகர் கேட்டகரியின் நகரம் என்னன்னா தூய்மையான நகரமாக கருதப்படுகிறது வந்து அகமதாபாத். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் தான் தூய்மையான நகரமா வந்து இந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து நிசார் திட்டம் என்ற 2 விண்வெளி முகமைக்கு இடையிலான கூட்டு திட்டமாக எதை யூஸ் பண்றாங்கன்னா நாசா மற்றும் இஸ்ரோ சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவின் 2வது மிக நீளமான கேபிள் ஸ்டே பாலம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டதுன்னா கர்நாடகால வந்து திறந்திருக்காங்க. அடுத்து மத்திய அமைச்சரவை எப்பொழுது பிரதம மந்திரி தான் தன்ய கிருஷ்ணி யோஜனாக்கு ஒப்புதல் அளித்ததுன்னா 16 ஜூலை 2025 இதுக்கு வந்து இங்கிலீஷ் அடிச்சது. இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா PMDDKY வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஹரியானாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அஸ்வின் குமார் கோஷ். இவர் தான் வந்து ஹரியானாவோட புது ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சிவனேரி கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரிலேட்டடா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கு. அடுத்து 2025 விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யாருன்னா ஜானிக் சின்னர். ஸோ இவர் தான் இந்த டைம் வந்து இந்த இயர் வந்து விமென்ஸ் டிவிஷன்ல வின் பண்ணியிருக்கார். 2025 விம்பிள்டனின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் பட்டம் வென்றவர். ஸோ அப்பல பார்த்தா ஆண்கள் இல்ல பெண்கள் யாருன்னா வந்து இக்னா ஸ்வைடெக். சரியா? அடுத்த கொஸ்டின், 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னதாக எந்த ஒரு நாடுகள் புதிய மேம்பாட்டு வங்கியில் இணைந்தனன்னு கேட்டாங்கன்னா கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஸோ இவங்க தான் வந்து இதுல வந்து இணைஞ்சிருக்காங்க. அடுத்து 2025 ஆண்டுக்கான 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எதுன்னா பிரேசில். ஸோ இவங்க தான் வந்து இந்த வருஷம் 17வது எடிஷன் வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து எந்த இரு நாடுகளுக்கு ஜி-லாங் ஒப்பந்தத்தில் கையெழுதப்பட்டுள்ளதுன்னா ஆஸ்திரேலியா அண்ட் யூகேனா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து வந்து இருக்காங்க. விச் மிஷன்? ஸோ அடுத்து பூமியில் காந்த கவந்தத்தை ஆய்வு செய்ய நாசா எந்த விண்வெளி திட்டத்தை ஏவியதுன்னா ட்ரேசஸ் ஒரு விண்வெளி திட்டத்தை வந்து அமெரிக்காவை சேர்ந்த நாசாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எந்த மாநிலம் அரசு மியார் நெல்மர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட்னா இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் காசு நோய் இறப்பை கணிப்பு மாறுதியாக முதலில் ஏற்றுக்கொண்ட மாநிலம் எதுனா காசு டிபி டெத் ரேட். ஸோ மாதம் ஏற்கப்பட்டது வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஏற்கிறது. ஸோ இந்தியாவிலே தேசிய மருத்துவ தினம் எந்த தேதிகள் கொண்டாடப்பட்டதுன்னா 1 ஜூலைல தான் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் டே வந்து கொண்டாடப்படுறது. அடுத்து காசிரங்கா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தை அமர்ந்துள்ளதுன்னா அசாம். காசிரங்கானே அசாம் மாநிலம் தான். அடுத்து 2025 கோடை கால உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் இந்தியாவில் எத்தனை பதக்கங்கள் வென்றதுன்னா 12 பதக்கங்களை வந்து வந்திருக்கு. வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல இந்தியா வந்து 12 பதக்கங்களை வென்றது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதில் இந்தியாவில் தற்போதைய நிலை என்னன்னா 20% வந்து பெட்ரோல் எத்தனால் கலக்குனா இப்போது இந்தியாவோட நிலை. அடுத்து MSME
பாதுகாப்புக்கான அட்லி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மனோகர்லால் கதர்னா இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்தியாவில் முதல் பழங்குடியின மரபணு பரிசோதனையை திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கிருன்னா குஜராத் கவர்மெண்ட் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் எந்த மாநிலத்தை திறக்கப்பட்டதுன்னா சிக்கிம் தான் டிஜிட்டல் நாடோடி கிராமமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவில் 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் மாறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திவ்யா தேஷ்முக். ஸோ இவங்க வந்து செஸ் மாநிலம் தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவின் முதல் ISO சான்றிதழ் பெற்ற காவல் நிலையம் எதுனா அரத்துக்கல் போலீஸ் ஸ்டேஷன். வாட் இஸ் த ரேங்க்? ஸோ குளோபல் யூனியன் இண்டெக்ஸில் 2025 இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 3rd பிளேஸில் வந்து இவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்கில் விஜய் திவாஸ் எந்த தேதியில் கொண்டாடப்படும்னா ஜூலை 26 வந்து கொண்டாடப்படும். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் ஒவ்வொரு ஆண்டு எப்போது கொண்டாடப்படும்னா ஜூலை 28 வந்து கொண்டாடப்படும். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி GST சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கடைபிடிக்கப்படும்னா ஜூலை 1 வந்து GST டே வந்து கடைபிடிக்கப்படும். ஜன்மதா என்ற இந்தியாவின் எந்த நாட்டுக்கு இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சினா வந்து ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பயிற்சி தான் ஜன்மதா. இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு யூத் ஸ்பிரிச்சுவல் சமிட் வந்து எந்த நாடு நடைபெற்றதுன்னா வாரணாசி. ஸோ உத்தரப்பிரதேச உள்ள வாரணாசியில வந்து நடைபெற்றது. இந்தியாவில் முதல் அக்வாடெக் பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டதுன்னா வந்து அசாம் மாநிலத்துல வந்து நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின் மதிப்பிக்க பெண் பிரிண்டர் பரிசு. ஸோ ஒரு புக்குக்காக கொடுப்பாங்க. இது யார் வந்து இந்த 2025 வந்து வாங்கியிருக்காங்கன்னா லைலா அபுல்யா. இவங்க வந்து இந்த பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையின் RPF முதல் பெண் தலைமை இயக்குநராக ஆனவர் யாருன்னா வந்து சோனிலா மிஸ்ரா. இவங்க வந்து RPF ஓட உமன் டைரக்டர். அடுத்து 2025 ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருத பாப்புலேஷன் அவார்டு வந்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா வர்ஷா தேஷ்பாண்டே. இவங்க வந்து இந்த வருஷம் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் முதல் உள்நாட்டு தயாரிப்பின் டைவிங் சப்போர்ட் ஷிப் கப்பலின் பேர் என்னன்னா வந்து INS நிஸ்டா. ஸோ இதுதான் அதோட பேர். அடுத்து முக்கிய மந்திரி தேஷ்வாத் யோஜனா திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தினா பஞ்சாப் மாநிலம் அறிமுகப்படுத்தியது. அடுத்து யூரோ நாணயத்தின் ஏற்றுக்கொண்ட 21வது நாடு எதுனா பல்கேரியா தான் நாடு. வடகிழக்கு பிராந்திய மாவட்டம் நிலையை வளர்ச்சி இலக்குக்கு SDG 2வது பதிப்பை வெளியிட்ட அமைப்பதுன்னா நிதி ஆயோக். அடுத்து ஆசியாவில் மிகப்பெரிய காற்று சுற்றுலா ஜங்கிள் சஃபாரி எங்க உருவாக்கப்படுவது எங்கன்னா ஹரியானா மாநிலத்துல உருவாக்கப்படுகிறது. அடுத்து பண்டிட் தீனதயாள் உபேந்திர பாவர்ட்டி ஃப்ரீ கிராம திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. உலக வங்கியில் அறிக்கையின்படி உலகின் மிகவும் சமத்துவமான நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா 4வது இடத்தை வந்து பெற்றுள்ளது. 2024 உலகில் எத்தனையாவது பெரிய உயிரிய எரிப்புகள் நிகழ்வு நாடாக இந்தியா மாறுகிறதுனா 4வது நாடாக மாறுகிறது. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் கடற்படை போர் விமானி நேவி ஃபைட்டர் பைலட் ஆனவர் யாருன்னா ஆஸ்த்ரா பூனியா. சரியா? அடுத்து ஜெனிஃபர் கெர்லிங்ஸ் சைமன் எந்த நாட்டின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றான்னு கேட்டீங்கன்னா சுவனேக். இவங்க வந்து அந்த நாட்டோட பெண் துணை அதிபர். அடுத்து ரேஷன் விநியோகத்துக்கு ஃபேஸ் ஐடி
தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் மாநிலம் எதுனா ஹிமாச்சல் பிரதேஷ். இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டில் INS தமால் கப்பலை சேவையில் ஈடுபடுத்தியதுன்னா ரஷ்யா. அடுத்து, இந்தியாவின் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS இண்டிஜினியஸ் ஃப்ரைட் ப்ராஜெக்ட் 17A கப்பலின் பேர் என்னன்னா உதயகிரி. அடுத்து, RDI திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை எவ்வளவு மொத்த நிதியை ஒப்புதல் அளித்ததுன்னா ரூபாய் 1 லட்சம் கோடியை ஒப்புவதாக அனுப்பியுள்ளது ரிசர்ச் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து, இந்தியாவில் முதல் மரத்தால குறுகலா எங்கு திறக்கப்பட்டதுன்னா பிராசிலியா பஞ்சாப் மாநிலத்துல திறக்கப்பட்டது. எந்த குரு முதன்மையாக அட்சி அப்சர்வர் மிஷன் கண்காணிப்புகளை தொடங்கியதுன்னா குவாட் என்கிற சி அப்சர்வேஷனை தொடங்கியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுட் இந்தியால நான்காவது பதிப்பின் கருப்பொருள் என்ன? கருப்பொருள்னா தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செழிப்புக்கான பதத்தை விடல். இதுதான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கான தீம், ப்ராசஸிங் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. அடுத்து, இந்தியாவில் தேசிய கொடி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படும்னா 22 ஜூலை தான் தேசிய கொடி தினமா கடைபிடிக்கப்படும். அடுத்து, நிலையான மற்றும் பொறுப்பான சுரங்க தொழில் 2025 குறித்து சர்வதேச மாநாடு எங்கு நடைபெறும்னா ஹைதராபாத்ல நடைபெறும். அடுத்து, த லக்கி ஒன்ஸ் என்ற தனது முதல் நினைப்பு குறிப்பு நூலாக 2025ஆம் ஆண்டு சக்தி பத் வரிசையில் வென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜாரா சௌத்ரி. இவங்களாம் அவங்க பிரைஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் 2020 ஆண்டு ஊட்டச்சட்ட அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா FAO, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், காவேரி நடன நடத்த திருவிழா என்ற பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது எங்கன்னா பில். பில் அசாம் மாநிலத்தில் இருக்கு, அங்கதான் கொண்டாடுறாங்க. ரஷ்யாவின் எந்த பகுதியில் 8.7 ஹெக்டேர் அளவுக்கு கொண்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா கமச்சக்கா, அங்கதான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்திய கடலோர காவல்படையின் அதிவேக ரோந்து கப்பலாக FPP ஆடல் எந்த மாநிலத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா கோவா மாநிலத்துல பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் இந்தி வழி பாடத்திட்டத்துக்கான MBBS கல்லூரி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா மத்திய பிரதேசில ஹிந்தி பேஸ்ல அவங்க படிக்கலாம்னு சொல்றாங்க லாங்குவேஜ்ல. அடுத்து, 170 மணி நேரம் பாரத நாட்டிய நிகழ்ச்சியின் மூலம் கோல்டன் புக் ஆஃபர் என்ற கோல்டன் புக் ஆஃப் அவார்ட் ரெக்கார்ட்ஸ் பட்டியலில் இடம் பிடித்தவர் யாருன்னா ரெமோடா எவே பெரியார்னா இடம் பெற்றிருக்காங்க. அடுத்து, பழங்கால கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டலில் மயமாக்குவதாக ஞானபாதா மிஷன் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து, மாநில நுட்புவ பணியாளர் ஆணையத்தை உருவாக்க எந்த மாநிலம் அறிவுறுத்தியதுன்னா பீகார் மாநிலம் அறிவுறுத்தியது. அடுத்து, ஜிபி பிர்லா நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னா டாக்டர் வி நாராயணனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து, இந்தியா எந்த நாட்டுடன் போல்ட் குருஷா 2025 என்ற கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொண்டதுன்னா சிங்கப்பூர் நாட்டோட மேற்கொண்டது. IRDA எந்த தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அஜய் சேத். அடுத்து, சமீபத்தில் இந்தியாவும் எந்த நாடும் இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவாக பொருளாக மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் CETA கையெழுத்தப்பட்டதுன்னா ஐக்கிய அமீரகத்துல கையெழுத்தப்பட்டது. அடுத்து, மந்திரவாதிகளுக்கான ஆஸ்கர் விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னா சுசினி ஷா. அவங்க இதை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்து,
இந்தியாவின் ராணுவத்தில் அப்பாச்சி 64E தாக்குதல் ஹெலிகாப்டரின் முதல் தொகுதியை எந்த நாடு வழங்கியதுன்னா அமெரிக்கா. சரியா? அப்பாச்சி ஹெலிகாப்டர் இவங்க தான் சப்ளை பண்றாங்க. அடுத்து டிஜிட்டல் நிர்வாகத்துக்கான WSIS உச்சி மாநாடு சாம்பியன் விருது 2025 எந்த செயலி வென்றதுன்னா மேரி பஞ்சாயத் செயலி தான் வென்றிருக்காங்க. அடுத்து ஃபைடு உலகக்கோப்பை 2025 எந்த நாடு நடந்து உள்ளதுன்னா இந்தியால நடத்தியிருக்காங்க. அடுத்து சிம்ப்ளெக்ஸ் 25 பயிற்சியை எந்த நாடுகள் நடத்தியதுன்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர் வந்து நடத்தியது. அடுத்து யூலியோ சுரேக்ரோ பிகம் த எந்த நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்தவர்னா உக்ரைன் நாட்டோட புது பிரைம் மினிஸ்டர் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பேர் யூலியோ சுரேக்ரோ. அடுத்து மதிப்புமிக்க மேஜிக் போலிகிரஸ் மேஜிக் ஸ்கில் விருதை வென்ற முதல் இந்திய வீரர்களை யார்னா தீபிகா ஷேகர்வாத். இவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது 2025 ஆண்டுக்கான கலிங்க ரத்னா விருதை பெற்றவர் யார்னா தர்மேந்திர பிரதான். QS 2026 தரவரிசை வரிசையில் மாணவர்களுக்கு மிகவும் மலிவான நகரமாக திகழும் நகரம் எதுனா டெல்லி. Drone 1 என்ற தனது அதிநவீன தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளை ஏவிய நாடு எதுனா இஸ்ரேல். அடுத்து தேனீகளுக்காக உலகின் மிக எடை குறைந்த மனதை கொண்டு கட்டுப்படுத்தும் கருவியை உருவாக்கிய நாடு எதுனா சீனா. நல்ல விளைச்சலையும் தீய சக்திகளையும் அகற்றுவதற்கும் வெடிக்கலாம் திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எதுனா வந்து மேகாலயா மாநிலம். அடுத்து கார் மோதியதில் காயமடைந்து 144 வயதில் காலமான புகழ்பெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் யாருன்னா வந்து ஃபௌஜிலியா சிங். இவருக்கு வயசு வந்து 114. அடுத்து 2028 ஆண்டுக்கான LICயின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவர் செயல் அதிகாரியாக MD/CEO நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஆர் துரைசாமி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து எந்த நாட்டின் மேடன் நிறுவனத்துடன் இந்தியா 5 ஆண்டுகளுக்கு DAP உரம் ஒப்பந்தத்தை கையெழுத்தப்பட்டதுன்னா சவுதி அரேபியாவுடன். உலகில் முதல் பாரம்பரிய அறிவு டிஜிட்டல் நூலகத்தை தொடங்கிய எந்த நாடுன்னா இந்தியா. குரூஸ் பாரத் மிஷன் என்ற இணைத்த முதல் இந்திய மாநிலம் எதுனா குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2025 ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பினை இந்திய ராணுவம் தொடங்கி நடைபெற்ற பெயர் என்னன்னா ஆபரேஷன் சிவா. ஸோ உத்தரகாண்டில் உள்ள அமர்நாத் கோயிலுக்கு வந்து போகணுக்கு செக்யூரிட்டி வந்து வழங்குறாங்க. ஸோ அது பேர் வந்து ஆபரேஷன் சிவா. அடுத்து கையெழுத்து பிரதி பாரம்பரியம் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் குறித்து முதல் உலக அளவில் மாநாடு எந்த நடைபெற்றுள்ளதுன்னா டெல்லியில வந்து நடைபெற்று. அடுத்து ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த அஸ்டிசினா எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா மடகாஸ்கர்ல வந்து அமைஞ்சிருக்கு. எந்த மாநில அரசு கணேஷ் சொலவ் விழாவை வானிலை விழாவாக அறிவித்ததுன்னா மகாராஷ்டிரா. ஸோ கணேசன் வந்தாலே எப்பவுமே மகாராஷ்டிரா ஷார்ட்டனா வச்சுக்கோம். மனித யானை மோதலை தடுக்க எந்த மாநிலம் அரசு கஜா மித்ரா திட்டத்தை தொடங்கியதுன்னா அசாம். ஸோ கஜானா அசாம் திட்டம். சரியா? டைம் 100 கிரியேட்டர்ஸ் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்தியன் யூடியூபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜத் கோலி. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூபர். பேட்டரி உற்பத்தியில் முன்னிலை வகித்தலின் விருதை எந்த மாநிலம் வென்றுள்ளதுன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து வென்றிருக்காங்க. அடுத்து போலி சாம்பியனுக்கும் எதிராக ஆபரேஷன் காலநேமி எந்த நடவடிக்கை எந்த மாநிலம் தொடங்கியதுன்னா வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தொடங்கியது. HUL என்ற தலைமையில் நிர்வாக அதிகாரியாக நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பிரியா நயனா வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட MD and CEO நியமிக்கப்பட்டிருக்காங்க. காசினியா குஸ்மே என்ற புதிய மர இனம் எங்கு கண்டறியப்பட்டதுன்னா அசாம் மாநிலத்தில் கண்டறியப்பட்டது.
11வது இந்தியா மக்கள் சோதனை உச்சி மாநாடு இந்தியா மெசைன் சமிட் எந்த நடைபெற்றுள்ளதுன்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கு. $4 trillion மதிப்பை எட்டிய முதல் நிறுவனம் எதுன்னா நிவிடியா. அடுத்து, உள்ளூர் பெண்களுக்கு மட்டுமே இலவச பேருந்து பயணத்தை சகிலை கார்ட் திட்டத்தில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தினா டெல்லி மாநிலம் அறிமுகப்படுத்து. ஸோ ஒரு கார்டு சர்வீஸ் மூலம் வந்து அவங்க டிராவல் பண்ணிக்கலாம். அமெரிக்கா கட்சி என்ற அமெரிக்க அரசியல் கட்சியை தொடங்கியவர் யாருன்னா வந்து எலான் மஸ்க் வந்து தொடங்கியிருக்காரு. வாக் ஆஃப் ஃபைம் இல் நட்சத்திரம் மூலம் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா தீபிகா படுத்தோன். இண்டிகோ நிறுவனத்தின் நிர்வாக சர்வதேச இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா அமிதாப் காந்த். அடுத்து, ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசாங்கத்தை அதிகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் நாடு தான் ரஷ்யா நாடு தான். அடுத்து, இந்தியாவில் முதல் QR அடிப்படையிலான டிஜிட்டல் வீட்டு முகவரி முறையை அறிமுகப்படுத்தியதுன்னா இந்தோர் வந்து அறிமுகப்படுத்து. ஸோ இந்தோர் எந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேஷ். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பேரில் எந்த பல்கலைக்கழகம் மறுபெயரிட உள்ளதுன்னா பெங்களூர் நகர பல்கலைக்கழகம் வந்து அவர் பேர்ல ரீநேம் பண்ண போறாங்க. இந்தியாவில் முதல் UPI இயங்கும் வங்கி கிளை எந்த நகரத்தில் திறக்கப்பட்டதுன்னா பெங்களூர்ல நடைபெற்றது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவராகவும் இந்தியாவில் முதல் தேசிய மாநாட்டை நடத்தியவரும் யாருன்னா குருகிராம். சோ குருகிராம் எங்க இருக்குன்னா ஹரியானால வந்து இருக்கு. இந்தியாவில் முதல் ஒருங்கிணைந்த வெள்ளை முன்னெடுப்பு தரமாக சி ஃபிளட் என்ற அறிக்கை வெளியிட்டவர் யாருன்னா CR பட்டேல். அடுத்து, காசாவில் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் மிக உயரிய விருதை மூலம் கௌரவிக்கப்பட்டவர் யாருன்னா ஸ்ரீ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர். RBIயின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா கேசவன் ராமச்சந்திரன். எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி பிரதான் யோஜனா எந்த வைக்கு தொகை தொடங்கியதுன்னா பீகார் மாநிலத்தில் தொடங்கியது. சர்வதேச புலிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 29 அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு என்னென்ன தீம்ஸ் பார்ப்போம். வேர்ல்டு ஜோனமிஸ் டேனா 6 ஜூலை, அதோட தீம் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன்ஸ். வேர்ல்டு பாப்புலேஷன் டேனா 11th ஜூலை, அதோட டீம் வந்து எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் ஃபேமிலிஸ் தே வாண்ட். வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ்னா 15th ஜூலை, தீம் வந்து AI அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ தமிழ்ல வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து, சர்வதேச நிதிக்கான உலக தினம் வந்து ஜூலை 17. இதோட தீம் என்னன்னா தலைமையகம் தி லெஜண்ட். அடுத்து, வருமான வரி தினம்னா ஜூலை 26. அடுத்து, உலக மூளை தினம்னா ஜூலை 22. அடுத்து, 2025க்கான கரும்பொருள் அனைத்து வயதினருக்கும் மூளை ஆரோக்கியம். ஸோ அந்த மூளை தினத்துக்கான தீம். சர்வதேச நீதிகளுக்கான உலக தினம்னா ஜூலை 17. அதோட தீம்னா வந்து தி ஹோம் நெதர்லாந்து. சரியா? அடுத்து, வருமான வரி தினம்னா ஜூலை 24. உலக மூளை தினம்னா 22. ஸோ ஏற்கனவே பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் இன்னும் கொஞ்சம் அண்டர்பஸ்னா விச் பேங்க் அனௌன்ஸ் டார்கெட் டு 2025ஆம் நிதியாண்டு 4 பில்லியன் இந்திய வீடுகளை சூரிய ஆற்றலில் வழங்குவதற்கான இலக்கை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அறிமுகப்படுத்தியது. அடுத்து, ஜூலை 2025க்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பில் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளதுன்னா பாகிஸ்தான் வந்து ஏற்றுள்ளது. அடுத்து, நியூயார்க் முஸ்லிம் மேலாக யார் வறுக்கக்கூடும்னா சோக்ராம் என்று வறுக்கக்கூடும். நலம்புரி கவர்னரை விரிவாக்கவுடன் ஜன் சுஸ்ரா சஸ்தூரி அபியன் தொடங்கப்பட்ட மாநிலம் வந்து குஜராத். 2025 உலகில் மிகப்பெரிய நிலையான FWA சேவை வழங்கப்படுவதான மாநிலம் எதுனா வந்து ரிலையன்ஸ் தான் வந்து வழங்குறாங்க. குடும்ப தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் காசநோய் பரிசோதனையை சேர்த்த இந்தியாவின் முதல் யூனியன் பிரதேசம் எதுனா புதுச்சேரி.
அடுத்து 2025ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் கிராண்ட் பிக்ஸ் போட்டி எங்கே நடைபெற்று யார் ஜெயிச்சான்னா லாண்டோ நோரிஸ் என்பவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அடுத்து காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சுக்னியா சோன்வால். 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி 2025 எந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார்னா அர்ஜென்டினாக்கு பயணம் மேற்கொண்டார். திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி தனது முதலாவது தோல் வங்கியை தொடங்கிய மாநிலம் எதுனா கேரளா. அடுத்து ஜார்க்கண்ட் நடைபெற்ற சூப்பர் யூனியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற்றதுன்னா யார் ஜெயிச்சார்னா மேக்னஸ் கால்சர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து 2025 BMW இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஹர்தீப் சிங் பார். அடுத்து 2025 பிரதமர் நரேந்திர மோடியின் பிரேசிலிடம் விருது பெற்றவர் என்ன விருது பெற்றிருக்கான பேசிட்ட த கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் விருது மோடி வந்து பிரேசில் நாட்டுல இருந்து பெற்றிருக்காரு. ஆப்பிள் நிறுவனத்தின் அடுத்த தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா வந்து சகிப் கான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. மிரட்டலில் உள்ள வேளாண் தொழில்நுட்ப புத்தகத்தை மையத்தையும் தொடக்கி வைத்தவர் யாருன்னா தர்மேந்திர பிரதான். ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர். நகர்ப்புற பெண்களை வலுவூட்டுக்காக டிஜிலட்சுமி திட்டத்தை தொடங்கி வைத்தது வந்து ஆந்திர பிரதேசம் வந்து தொடங்கியிருக்கு. 2025 துப்பாக்கி கூடுதல் உலக கோப்பையை எந்த நாடு நடத்தும் வந்தா துப்பாக்கி சுடு போட்டியை வந்து இந்தியா வந்து நடத்தும். இந்தியாவின் பதப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்கு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னா குஜராத் மாநிலம் வந்து முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேச மீரட்டில் இந்திய ராணுவத்தில் நடத்தப்பட்ட ராணுவ பயிற்சி எதுனா பிரசாந்த் சக்தி ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டது. காந்தி நகரில் உள்ள கிரிப்ட் சிட்டி தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சஞ்சய் கவுல். ஸோ காந்தி நகர் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இந்தியாவில் டெஸ்லா ஓபன் முதல் விற்பனையை எந்த நகரத்தை தொடங்கியதுன்னா மும்பை. அடுத்து அடல் புத்தக இயக்கணத்தை அட்டால் இன்னோவேஷன் மிஷன் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் தீபக் பக்லா. IGNOU முதல் பெண் துணை வேந்தாளர் நியமிக்கப்பட்டவர் உமா கஞ்சல். ஒன்ஸ் எலிஃபண்ட் லிவ் ஹியர் இந்த புத்தகத்தை பெண் டிரான்ஸ்லேட்டர் விருதை வென்றவர் யாருன்னா கீதிரா ஸ்ரீ. ஸோ இவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் வந்து இந்த லெட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க.